யாரோட மோத முடியுமோ, யாருக்கு அநியாயம் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட யுத்த நிறுத்தம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோட மோத முடியலையோ, அடிச்சா எவன் திருப்பி அடிப்பானோ அவங்கிட்ட யுத்த நிறுத்தம்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டு வா பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய அதிபரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ஹொர்முஸ் ஜலசந்தி ஈரானுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது, பேசும் சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி அப்பாஸ் ஆராக்சி அவர்கள் இந்த சந்திப்பின் போது வெளிப்படையாகவே ஆசிம் முனீரிடத்தில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம 2018 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதுதான் மிகப்பெரிய சிக்கலையே உண்டாக்கி இருக்கிறது. அந்த அதிலிருந்து வெளியே போயிருக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐநா சொல்லுகிற அறிக்கையினுடைய தகவல்களை பார்க்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கினுடைய சூடு தணியாமலே இருக்கிறது. மத்திய கிழக்கில் எப்படியாவது ஒரு தணிக்கையை கொண்டு வந்து விட வேண்டும், ஒரு அமைதியை கொண்டு வந்து விட வேண்டும்னு எல்லா தரப்புலையும் எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து வருகிறது. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கடந்த 40 நாட்களாக நடைபெற்ற ஒரு மாபெரும் யுத்தத்தில் எந்த நாட்டின் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த நாடு அந்த தாக்குதலை எதிர்கொண்டு வெற்றி அடைந்து இருக்கிறது. எனவே அவர்கள் தோல்வி அடையவில்லை. ஈராக் மாதிரி ஈரான் தோத்து போகல, அல்லது ஆப்கான் மாதிரி வீழ்ச்சி அடையல, எந்த நாடு மாதிரி அவங்க வீழல, அவங்களுடைய வெற்றியை தக்க வச்சுட்டாங்க. இதே நேரத்தில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய தரப்பினர் பல இழப்புகளையும் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில எப்படியாவது சமாதானம் என்கிற பேரிலாவது ஈரானை சரணடைய வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஈரான் ஒத்துப்போகாத ஒரு சூழலை காட்டிக்கொண்டே இருக்கிறது. எப்படியுமே ஒத்து போக மாட்டாங்கல்ல. ஜெயிச்சவன் எப்பயாவது அப்பர் ஹேண்டாக அவன் இருக்கும்போது எப்பயாவது அப்படி இழந்து போவாங்களா? யுத்தத்திலே ஜெயிச்சிட்டோம், சமாதானத்தில் ஏன் நாங்கள் தோத்து போகணும்னு யோசிப்பாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் மத்திய கிழக்கிலே பல நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 27 லெபனானுடைய நகரங்கள் கிராமங்களுக்கு வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேல் பிறப்பித்திருக்கிறது. அந்த ஏரியாவிலிருந்து வெளியேறுங்க, அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவும் லெபனானும் இஸ்ரேலோடு பேசி முடிவெடுத்த பிரகாரம் ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையிலே இருக்கிறது. யுத்த நிறுத்தம்ங்கிறாங்க, ஆனால் எல்லாரும் வெளியேறுங்க, அட்டாக் பண்ண போறோம்னு சொல்றாங்க. காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம்ங்கிறாங்க, ஆனால் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோட மோத முடியுமோ, யாருக்கு அநியாயம் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட யுத்த நிறுத்தம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோட மோத முடியலையோ, அடிச்சா எவன் திருப்பி அடிப்பானோ அவங்கிட்ட யுத்த நிறுத்தம்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கி நின்றுக்கிட்டு வா பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கும் லெபனான் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேல் மீது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பல இடங்களில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகள் மேல லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவுக்குள்ளேயும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குவாட் கேப்டர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல் மாதிரி என்று புரிஞ்சு வச்சுக்கிறங்க. அந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் காசாவினுடைய ஒரு போலீஸ் நிலையம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்த விதிமுறை பிரகாரம் போலீஸ் நிலையத்தை அவங்க இலக்கு வச்சிருக்கவே கூடாது. யுத்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இலக்கு வச்சு அட்டாக் பண்ண முடியாத கோழைகள் பொதுமக்களை முழுவதுமாக அட்டாக் பண்ணாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா போலீஸ் நிலையங்களை அட்டாக் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, போலீஸ் நிலையங்களை அட்டாக் பண்ணி போலீசார் இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்பட்ட அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரும். அப்போ காசாவுக்குள்ள சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு சொன்னால் நம்ம வேண்டியதை பண்ணிக்கிறலாம்ங்கிறதுக்காக தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. யுத்தம் நடந்த 2 ஆண்டுகள்லேயே சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. எனவே இப்போ பாதுகாக்கிறதுங்கிறது இவங்க நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் அதெல்லாம் இல்லாமல் போய்விடாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இன்றைக்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஷேக் ரதுவான் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களில்
5 காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 6 காவலர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே காசா மீதும் லெபனான் மீதும் அப்பாவிகளை இலக்கு வைத்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல். இதனை கண்டிக்க வேண்டிய பலரும் கண்டிக்காமல் இருப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் அவலமாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் காசாவை தாண்டி லெபனானை தாண்டி ஈரான் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தில் இல்லாத ஒரு சமாதானம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது எழுத்தில் ஒரு நிரந்தர சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். குறிப்பாக அமெரிக்காவோடும் ஈரானோடும் தான் அவங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர்கள் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் அணுசக்தி திட்டம் குறித்து ஈரான் விவாதிக்க விரும்பவில்லை என்றும் அதே நேரம் அனைத்து முனைகளிலும் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருகிற பட்சத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு நாங்கள் தயார் என்கிற தரவுகளையும் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலையும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பேச்சுவார்த்தைகளை மையப்படுத்த ஈரான் முடிவு செய்திருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் அணுசக்தி பிரச்சனை பற்றிய விவரங்களை நாங்கள் பேசுவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 30 நாட்களில் அணுசக்தி பிரச்சனைக்குள் நுழைவதா அல்லது அடுத்த 60 நாட்களுக்குள் அதற்குள் நுழைவதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இப்போதைக்கு நாங்கள் அதற்குள் நுழைய மாட்டோம். அணுசக்தியை பற்றி பேசாதீங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி பேசாதீங்க, அதை விட்டுவிட்டு மற்ற எல்லாத்தையுமே பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை விட்டுக் கொடுப்பதற்கு ஈரான் எந்த நேரத்திலும் தயாரில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தான் தளபதியினுடைய ஈரானுக்கான விஜயம் என்பது இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான முன்னேற்றகரமான படி என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய சிறப்பு கட்டுரையில் மேலதிக விவரங்களை சொல்லி இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் அவர்கள் தெஹ்ரானுக்கு பயணித்திருக்கக்கூடிய 2வது பயணம் இது. இதுக்கு முன்பதாக மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளில் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வகித்துக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி சர்வதேச அளவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒருவராக இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உருவெடுத்திருக்கிறார். குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமரை விட பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மக்களுக்கு மத்தியிலே ஜனரஞ்சகமானவராக அறியப்படுகிறார். அடுத்த கட்ட தேர்தல்களின் போது அமெரிக்காவினுடைய தூண்டுதல்களோடு அடுத்த பிரதமருக்கான தேர்தல்களிலும் இவர் களமிறக்கப்படலாம் என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இவருடைய முனைப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. ராஜதந்திரத்தை கரெக்டாக பண்றார், ராணுவ ரீதியில மட்டுமில்லை ராஜதந்திர செயல்பாடுகளையும் கரெக்டாக பண்றாரு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விமர்சனங்களை நம்ம பார்க்க முடியும். இவர் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியையும் அதே போன்று மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஹொர்முஸ் ஜலசந்தி ஈரானுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது, பேசும் சக்தியாக இருக்கிறது என்று சொல்லி அப்பாஸ் அராக்சி அவர்கள் இந்த சந்திப்பின் போது வெளிப்படையாகவே ஆசிம் முனீரிடத்தில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம இது ஈரானுடைய கட்டுப்பாட்டின் கீழாகத்தான் வரப்போகிறது என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார். எந்த விதத்திலையுமே ஹொர்முஸை விட முடியாது என்று சொல்வது மட்டுமல்லாம IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் IRGCயோடு ஒருங்கிணைந்து பல கப்பல்கள் ஹொர்முஸை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரானியர்கள் ஹொர்முஸ் ஜலசந்தி மேல நடைமுறை சாத்தியமான ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான்கிட்ட கேட்காம எந்த கப்பல்களுமே இந்த ஜலசந்தியால போக முடியல என்பது வெளிப்படையான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரானுக்குள் 2 பெண்களுக்கு இஸ்ரேலின் மொசாதுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு 26 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பெண்ணுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஈரான்ல இருந்துகிட்டு இஸ்ரேலுடைய மொசாதுக்காக தேசத்துக்கு விரோதமாக தேச துரோகத்தில் ஈடுபட்டு உளவு பார்த்தவர்கள் என்பதால் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக IRGCயினுடைய அனுமதியோடு ஈரானுடைய
புரட்சிகர காவலர் பிரிவினுடைய அனுமதி கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 25 கப்பல்கள் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக பயணித்திருக்கின்றன. நேற்று 30+ கப்பல்கள் பயணித்திருந்தது. அதற்கு முதல் நாள் 30 அல்லது 34 கப்பல்கள் பயணித்திருந்தன. எல்லாமே IRGC நாங்கள் போயிட்டு வரவா, நாங்கள் உள்ள வந்துக்கிறவா என்று கேட்டுக்கிட்டு தான் போய் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு அவர்கள் பணம் செலுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் பணம் செலுத்துறாங்களா இல்லையாங்கிறதுக்கு வெளிப்படையான எந்த ஒரு ஆதாரங்களும் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் IRGC இடத்துல அனுமதி பெற்றதற்கு பிறகு எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன் கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் உட்பட 25 கப்பல்கள் பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுக்குள்ள உணவுகள், மருந்துகள் கொண்டு போக முடியாம நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈராக், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான்ல இருந்து 3 நாடுகள்ல இருந்து ஈரானுக்கு தேவையான மருந்துகள், உணவுகள் உள்ளிட்ட பல பொருட்களை அந்த நாடுகள் தரை வழியாக அனுப்பி இருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் சுமார் 180 டன் அளவுக்கு எடையுள்ள பொருட்களை 9 பெரிய லாரிகள்ல ஈராக் அனுப்பி இருக்கிறது. 180 டன் அளவுக்கு அவங்க பொருட்கள் அனுப்பி இருக்கிறாங்க. அதே மாதிரி 300 டன் அளவுக்கு மருந்துகள் ஏற்றிய 15 லாரிகளை உஸ்பெகிஸ்தான் தரை வழியாக அனுப்பி இருக்கிறது என்கிற செய்திகளோடு கசகஸ்தான்ல இருந்து 30 ரயில் பெட்டிகள்ல அவங்க ட்ரெயின்ல முழுவதுமாக எல்லாவற்றையுமே ஏற்றி கிட்டத்தட்ட 1700 டன்னுக்கும் அதிகமான உணவுகள், மருந்துகளை ஈரானுக்குள்ள அனுப்பி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த 3 நாடுகளும் இந்த முக்கியமான பணியை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஐநாவினுடைய மன்றத்திலே அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் மீதான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் அந்த அணு ஆயுத பரவலை தடுப்பது தொடர்பான ஒரு நிபந்தனையோடு கையெழுத்து போட வேண்டிய ஒரு ஒப்பந்தமும் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஒருமித்த கருத்துக்கள் எட்டப்படாமல் அந்த கூட்டம் முடிவடைந்து இருக்கிறது. எனவே அது தற்போது ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ உலகத்தில் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் என்ன விதிங்கிறதே இல்லாத அளவுக்கு கூட்டம் எந்த ஒரு வெற்றியையும் நோக்கி பயணிக்காமல் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் முடிவடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 1972க்கு பிறகு முதல் முறையாக இந்த ஒரு நிர்கதியான சூழல் உருவாகி இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிக அணு ஆயுதங்களை கொண்ட நாடுகளாக இருக்கிற ரஷ்யா, அதே போன்று அமெரிக்க ஆகிய நாடுகளுடைய அணு ஆயுத கிடங்குகளில் இனிமேல் அவர்கள் அளவுக்கு அதிகமாக அணு ஆயுதங்களை உருவாக்கினால் கூட அதை தடுப்பதற்கான எந்த ஒப்பந்தங்களும் தற்போதைய நிலையில் இல்லை. இதுக்கான காரணமாகவே என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே 2018 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதுதான் மிகப்பெரிய சிக்கலையே உண்டாக்கி இருக்கிறது. அந்த அதிலிருந்து வெளியே போயிருக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐநா சொல்லுகிற அறிக்கையினுடைய தகவல்களை பார்க்கிற அதே நேரத்தில் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த தற்போதைய சர்ச்சை நடைபெற்று வருகிறது ஈரானோடு. இந்த சர்ச்சையை கூட தற்போது அணு ஆயுத பரவல் தடுப்பு முகமை தடுக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா இப்ப அவங்களுக்குள்ளேயே எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லாம போயிடுச்சு, ஐநாவில் அது செய்ய முடியாம போயிடுச்சுங்கிறது ஈரானுக்கு சாதகமானதாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அடக்குமுறைக்கும் இஸ்ரேலுடைய காவல்துறையினுடைய ஆயுதமேந்தியவர்களுக்கும் மத்தியில் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஜுமா தொழுகைக்கு சுமார் 70,000 பாலஸ்தீனர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜெருசலம்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய வக்ஃப் வாரியம் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் வளாகத்தினுடைய வெளிப்புற வாயில்கள், சுற்றி இருக்கக்கூடிய சந்துகள், பழைய நகரம் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே இஸ்ரேல் தன்னுடைய ஃபோர்ஸஸை குவிச்சு வச்சிருந்தாங்க. குறிப்பாக 50 வயதுக்கு கீழே உள்ள யாரையுமே அவங்க தொழுகைக்காக அனுமதிக்கல, அதுக்கு மேற்பட்டவர்களை தான் அனுமதிச்சார்கள் என்றும் அப்படி அனுமதிக்கப்பட்டே 70,000க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனம் மீதும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா மீதும் தொடர்ந்து அடக்குமுறைகளையும் அட்டூழியங்களையும் கட்டவிழ்த்து விட்டுக்கொண்டே இருக்கிறது இஸ்ரேல். அதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் தங்களுடைய நாட்டுக்காக, மண்ணுக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் பாலஸ்தீன, லெபனானிய, ஈரானிய அப்பாவிகளுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அடக்குமுறை எதிராக தொடர்ந்து நாம் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.